இல்ல ப்ரோ, நாங்களே தலை ரசிகர் தான். ஆனா வீட்டுல ரொம்ப ஒஸ்டான படம் இந்த படம் தான். அதுக்கு வந்து ஆதார் படமும் மாரி வந்து மகாத்தா படம் பார்த்துருந்தோம் நாங்க. படம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படி கொஞ்சம் சைலண்டா பாத்துக்கிறப்போ வந்து ஒரு அனிருத் மியூசிக் எதுவுமே இல்லை. இதுக்கு மேல சொல்லுது எதுவுமே இல்லை. யூடியூப்ல போயிட்டு மகாத்தா படம் பார்த்துருக்கிறேன். சரி இது பாக்குறதா கஷ்டமா இருக்குது, அதையாவது பாக்கலாம்னு சொல்லிட்டு தலைவா பாக்கணும்னு ஒரு ஆசை. என்ன பண்றது, யூடியூப்ல பாத்துருக்கிறேன். வராமே இருந்திரலாம் தலை. நீங்க வந்து ரிவ்யூ பண்றது பேரு உள்ள போய் பண்ணுங்க, போங்க போய் பாருங்க ப்ரோ, உள்ள பாத்துட்டு சொல்லுங்க ப்ரோ. படமே மிஸ்ஸிங் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன்டா பாக்குறது இருக்குது, செகண்ட் ஹாஃப் தலை வந்து கொஞ்சம் மாஸ் காமிச்சிட்டாப்ல. ஆனா வந்து எதிர்பார்க்குற மாதிரி இல்ல ப்ரோ. இல்ல வந்து மேட்ச் பாத்துருந்தேன் ஹாட் ஸ்டார்ல மேட்ச் பாத்துருந்தேன். படம் பாத்தீங்களா இல்ல நீங்க? நீங்க தான ஃபர்ஸ்ட் வேற என்ன பண்றது, பார்த்து ரிவ்யூ கேக்குறீங்க. இங்க பாருங்க மேட்ச் பாத்துருந்தேன். 112 2 விக்கெட் தேட்டர் உள்ள இருக்கு. வேற படம் மிஸ்ஸிங் ஏன் வந்தேன்னு எங்களுக்கே தெரியல. ஓப்பனிங் 1 hour படம் போரு, ஸ்டார்டிங் 1 hour ப்ரோ, ஸ்டார்டிங் 1 hour வேஸ்ட் படம். நான் ஏதோ ஹாலிவுட் படம் இங்கிலீஷ்ல அது மாதிரி இருட ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுல தானே பாக்குறோம். நான் சும்மா வந்தேன், ஏதோ டிக்கெட் கிடைக்காதுன்னாங்க தலை படத்துக்கு ஓப்பனிங்கு. அதனால எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் என் ஃப்ரெண்டுக்கு கவுண்டர்ல டிக்கெட் இருக்குதான்னு போட்டோ எடுத்து காட்டினேன். வந்து பார்த்தோம் படம், அவ்வளோதான். மற்றபடி பார்க்கணும்லாம் வரல. ரிலீஸ்னா நேற்று தான் எனக்கே தெரியும் இந்த படம். படம்லாம் நல்லா தான் ப்ரோ. படம்லாம் குறை சொல்றேன், படம்லாம் நல்லா தான் ப்ரோ. நான் ஆக்ஷன் சிச்சுவேஷன் இல்ல ப்ரோ, ஆக்ஷன் அதிகமா இல்ல ப்ரோ. துணி ப்ரோ வலிமையில ஆக்ஷன் இருந்தது, பைக் ரேசிங் ஆக்ஷன் இருந்தது. மத்தபடி நெக்ஸ்ட் வந்தது இல்ல. இவன் வந்து அஜித் ஃபேன் ப்ரோ, அதனால பேசுவான். துணி இல்ல, பொதுவா சொல்டா. துணி எப்படி தெரியுமா, தூங்கலாம் ப்ரோ, தூக்கம் வருது ப்ரோ. ப்ரோ இவங்க ஆக்ஷன் மூவிஸ் பார்த்தாங்க ப்ரோ. துணிவு வலிமையில ஆக்ஷனா வந்தது. இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவியா, ஒரு அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு இல்ல, ரேசிங் கம்மியா இருக்கு. மத்தபடி எல்லாம் அஜித் படம் இல்லாத ரேசிங் அதிகமா இருக்கும். ஒரு 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 ட்விஸ்ட்ன்றது கரெக்டா கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் இதுல இல்ல. இது வந்து ஒரு ரொமான்டிக்கா அப்படி எடுத்திருக்காரு. ஆனா டைரக்டர் அந்த ரேஸ் நினைச்சு வந்துட்டாரு இல்ல. ஆமா ப்ரோ, அப்படிதான் வந்தோம் அவர் அந்த மாதிரி. ஆனா ஜெயிச்சாரு இல்ல, இன்னும் ஜெயிச்சிருக்காருல்ல. ஜெயிச்சதுக்காக நம்ம பேசலாம்ல. படம் வேற லெவல் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. படம் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ரியாலிட்டி ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம்ல ஒன் டைம் பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, பார்க்க முடியல, தூக்கம் வருது. ஒன் டைம் வந்து பார்க்கணும்ல, அந்த ஒன் டைமும் பார்க்க முடியல, தூக்கம் வருது ப்ரோ. என்ன மிஸ்டேக்கா, படமே மிஸ்டேக் தான் ப்ரோ. யாரு அவரே தூங்கி தான் எடுத்துக்கிறாரு ப்ரோ. அது அவங்களுக்கு தெரியல ப்ரோ. இவங்க எல்லாம் ஹாலிவுட் படம் எல்லாம் பார்த்தது இல்ல. இவங்க தமிழ் படம் ஹாலிவுட் எல்லாம் பார்த்தது இல்லை. இவங்க பாலிவுட் இதுதான் பார்த்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு தெரியல. இவங்ககிட்ட நம்ம பேசி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வேலை நம்ம பார்த்து நம்ம என்ன நம்ம ஹாலிவுட் மூவி எல்லா மூவி பார்த்து கூட நம்ம பேசலாம். வந்துட்டு ஆஃப்டர் ஆல் வந்துட்டு இந்த பாலையா மூவி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. படம் நல்லா இருக்குது. ஆனா சைலண்ட் மூவி, சைலண்டா பார்க்கணும், கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகே, தலைக்காக பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 hour கூட தலைக்காக ஒரு 5 hour கூட உட்காந்துட்டு வரும். என்ன தலை 2 years அப்புறம் தலை வந்திருக்காரு, அதுக்காக பார்க்கலாம்.